நிறைய பேர் இந்த தாழ்வு மனப்பானால தன்னையை குறைச்சி மதிப்பிடுறனால வாழ்க்கையை தோத்து போகிறாங்க. முதல்ல உங்களைய நீங்கள் நம்பாதனால நீங்கள் விலை கொடுக்கறது உங்கள் தோல்வியாக தான் இருக்கும். ஒரு பரீட்சையில் நான் தோற்று போயிட்டா நீ எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு யாராவது சொன்னால் அதை நம்பிக்கிட்டு நீங்கள் போகிறனால என்னால் முடியாது போல இருக்கு, நான் தோத்துட்டேன் போல இருக்கு, இப்படி உலகமே சொல்லுது. அதை நீங்கள் நம்புறனால நீங்களும் அதே உங்கள் மனசும் சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ தோத்துட்ட, உன்னால் முடியாது, படிக்க முடியாது, பெருசாக இருக்குது, கஷ்டமாக இருக்கும். நம்ப 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 உங்களால் ஒரு சின்னது கூட உங்களால் எடுத்து வைக்க முடியாது. கஷ்டத்தை, அந்த வலியை சந்தோஷமாக எவன் அனுபவிக்கிறானோ வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கிறான். யாராக இருந்தாலும், பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேறினவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, ஜெயிச்சவங்களை மாத்திரம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சச்சின் டெண்டுல்கரும் டோனி தான் பார்க்குறீங்க, விராட் கோலியை மாத்திரம் பார்க்குறீங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ரிஷப் பந்த் எடுத்துக்கோங்க, ஆரம்பத்தில் கிரிக்கெட் விளையாண்டது, அந்த ஆக்சிடென்ட் ஆகி அந்த எலும்பு உடஞ்சி திருப்பி ரெக்கவர் ஆகி திருப்பி இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் 100 அடிக்கிறாப்புலன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெயின் கோத்ரூ ஆகிருக்கிறாப்புல, அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாப்புல, அந்த இடத்துல உட்காரல, குறைச்சி மணி போடலை, இனிமேல் வாழ்க்கையே இல்லை, கிரிக்கெட்டே இல்லைன்னு நினைக்கல, ஜெயிக்கணும்னு வந்தார். விராட் கோலியோட லைஃப்பில் அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அவங்க இறந்துட்டான்னு நினைக்கும் போது ஒரு அடுத்ததில் ஒரு செஞ்சுரி அடித்தார். இப்படி நிறைய விஷயம் அவங்கவுங்களுக்குள்ள ஒரு கோத்ரூ ஆகிருக்கிறாங்க. தோனியும் அப்படி தான். இப்படி நீங்கள் அவங்களும் ஸ்போர்ட்ஸ்மேனோட இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்மேனோடதை கேட்டிங்கன்னா அவ்வளோ வலி இருக்கும். எந்த பீப்புளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு வலி இருக்கும். எனக்குள்ளேயும் சில வலி இருக்குது. நான் இந்த வீடியோலாம் பண்ணுறேன்னா எனக்குள்ளே இருக்கிற வலியின் வெளிப்பாடு தான் இது. நான் வெற்றி அடைகிறேன்னா அது காரணம் அந்த வலியை தாங்கிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நான் சில விஷயங்கள் பண்ணுறேன். என்னை தாழ்வு மனப்பான்மையிலும் எடுத்துக்கொள்ளாமல் என்னால் முடியும் நான் செய்கிறேன். நான் எடுத்துக்காட்டாக சில விஷயங்கள் செய்யணும்னு செய்கிறேன். நான் சொல்லி தான் உலகம் திருந்தணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தவங்களுக்கு அது பிரயோஜனமாகும்ல, அதுக்கு பாடுபடுறேன். அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போடுறேன். எனக்கு யாருமே சொல்லலைல்ல, எனக்கு யாருமே கொடுக்கலையில அப்படின்னு நான் நிற்கலை. உலகத்துக்கே எனக்கு கிடைக்காதனால யாருக்குமே கிடைக்கணும்னு நினைக்கல, மித்தவங்களுக்கு கிடைக்கணும்னு எந்திரிச்சு பாருங்களா. என்ன செய்யும் போது பல வழிகள், இது ஏன் செய்கிறேன்னுலாம் பல பேர் கேட்பாங்க. இது தேவையில்லாத விஷயங்கள், உலகத்துக்கு ஏன் சொல்கிற, ஏன் இவ்வளோ செலவு பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நீ பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது நம்மளே ஆமாம்ல, நம்ம செலவு ஜாஸ்தியாக பண்ணுறது தேவையில்லாத விஷயம், இது பண்ணக்கூடாது, நான் உட்காந்துட்டேன்னா நான் இந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்க மாட்டேன். பண்ணுவோம், தோத்தாலும் பண்ணுவோம், ஒரு வியூஸே போனாலும் பண்ணுவோம். 3 மாதம் வீடியோ சேனலில் எனக்கு ஒன்றுமே வரல, நான் உட்காரவே இல்லை, பண்ண ஆரம்பித்தேன், ஜெயித்தேன், இன்னைக்கு நிற்கிறேன். இப்போ கடந்த 3 மாதமாக பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டேன். பணமும் இதில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடந்த 3-4 மாதம் பணம் வரல, வியூஸும் போகல, சப்ஸ்கிரைபும் இல்லை, நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் பண்ணுறாங்க. அப்போ நான் தோந்தே போகல. எதான் நான் ஃபஸ்ட்டு டே நான் ஸ்டார்ட் பண்ணணும் அதை இன்றைக்கி யோசிக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன். என் குழந்த மாதிரி நினச்சிட்டு நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு தாழ்வு மனப்பணிக்கையோ நம்ம தோத்துட்டோம், வியூஸே போல, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கல. இது தேவையா அப்படின்னு கேட்டவங்ககிட்ட நான் அவங்க நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு முதல்ல நான் நிரூபிக்கணும், என்னால் முடியும், நான் செய்வேன் அப்படின்னு நான் செய்கிறேன். அடுத்தவன் மனசை என் மண்டையில் ஏற்றிக்கிட்டேன்னா நான் உட்காந்துருவேன், தோத்தே போயிடுவேன், வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்றது என்னோட எண்ணம். ஆனால் பல பேரோட என்னன்னா, படிப்பு வரலைன்னாலும் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி நினைக்கிறாங்க, வேலை இல்லைனாலும் வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறாங்க, கல்யாணம் ஆகலைன்னா போச்சுன்னாலும் வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறாங்க, குழந்தை இல்லைனாலும் வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள், இது எல்லாமே கடந்து தான் வந்திருக்கோம் எல்லாரும். உங்களுக்கு இது கிடச்சிருச்சு அதனால் நீங்கள் சந்தோஷமாக சொல்லலாம், நீங்கள் சொல்கிறதே என் காதில் கேட்குது. நான் அப்படி சொல்ல வரல. நீங்கள் அந்த இதுலேருந்து வெளியில் வாங்க. நீங்கள் முதல்ல கிடைக்கும்னு வாங்க, வேலை கிடைக்கும் வாங்க, கல்யாணம் ஆகணும்னு நினைங்க, எனக்கு குழந்தை உண்டுன்னு நீங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைங்க. முதல்ல நீங்கள் பிலீவ் பண்ணுங்க. நம்ம கிட்ட எல்லாமே இருக்குன்றது நினச்சா அந்த காம்ப்ளெக்ஸ் வராது, தாழ்வு மனப்பான் வராது. நம்மளால முடியும், நம்ம ஜெயிக்க முடியும் நினச்சா மாத்திரம்தான். நீங்கள் நினச்சிக்கிட்டே தோற்று போயிடுவேன்னு நினச்சின்னா தோற்று தான் போவோம். நம்மளுக்கு இல்லை, அழகு இல்லை, நம்ம ஜெயிக்க முடியாது, சினிமாலன்னா ஜெயிக்கவே முடியாது, அந்த ஒருத்தர்கிட்ட கூட போக முடியாது. இன்னைக்கு நான் இந்த விஷயத்த செய்கிறேன் அப்படின்னா அடுத்தது என்ன ஆவேன்னுலாம் எனக்கு தெரியாது, எங்கே போய் நிற்பேன்றது எனக்கு தெரியாது. ஆனால் பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் தான் என்னோட குறிக்கோளாக இருக்குது. அதுக்குன்னு ஒரு எய்ம் வச்சுருக்கேன், ஒரு கோல் வச்சுருக்கேன், அந்த கோலை நோக்கி தான் போகிறேன். டெய்லி வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது என்னோட விஷன். என் விஷனை நான் நம்பலைன்னா வேறு யார் நம்புவா? உலகம் நம்புறதுக்கு முன்னாடி நான் என்னையை நம்பினா மாத்திரம்தான் உலகம் என்னை நம்பும். நான் உலகம் நம்பாமல்
நான் என்னையும் நம்பாமல் நான் இருந்தேன்னா உலகமும் நம்பாது, யாரும் நம்ப மாட்டாங்க, என் விஷயம் நடக்கவே நடக்காது. நான் என்னைய ஃபஸ்ட்டு நம்புகிறேன், ஃபஸ்ட்டு என்னைய நம்புகிறேன், என் விஷயம் நான் நம்புகிறேன், நான் போட போகிற எஃபெக்டை நம்புகிறேன், நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்புறது ஃபஸ்ட்டு, அதில் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். அதில் ரிசல்ட் வந்து நான் யோசிக்கவே இல்லை. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, ரிசல்ட்டை யோசிக்கிறீங்க. இந்த வேலைக்கு போனால் எனக்கு எவ்வளோ பணம் தெரிஞ்சுக்கணும், பணம் வேணும்னு. அதுக்காண்டி பணம் இருந்தால் தான் நான் வேலை செய்வேன், எனக்கு இவ்வளோ ரூபா இருந்தால் தான் வேலை செய்வேன், 50,000 ரூபா இருந்தால் தான் வேலை செய்வீங்கன்னா வாழ்க்கையில் முடியாது. 5,000 ரூபா கிடைச்சாலும் வேலை செய்யுங்க, 15,000 வேலை கிடைச்சாலும் செய்யுங்க. அடுத்த நிலைமைக்கு 20,000 30,000 அந்த 50,000த்துக்கு வரத்துக்கு நீங்கள் உங்களோட ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி அந்த எஃபெக்டை வழியை நீந்தி நீங்கள் பண்ணால் மாத்திரம் தான் போக முடியும். இல்லை உன்னால் முடியாது, உனக்கு 15,000 தான் சம்பளம் அப்படின்னா அதிலே நின்னீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் 15,000 தான் நிற்பீங்க. ஏன் 10,000 ரூபா கூட நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல உங்களை நீங்கள் என்னவா நிற்கிறீங்க, எந்த லெவலில் நிப்பாட்டுறீங்க. நான் இந்த லெவலில் நிற்கிறனால தான் என்னை ஒரு மதிக்கிறாங்க. நான் இந்த இது என்னை மதிக்கலை, நான் பண்ணல அப்படின்னா ஒரு கேமராவில் கூட ஓப்பனாக நான் வந்திருக்க மாட்டேன், ஒரு ஸ்டேஜில் நான் பேசியிருக்க மாட்டேன், ஒரு குரூப்கிட்ட பேசியிருக்க மாட்டேன், எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்னோட சில சொந்தக்காரங்களும் ஸ்ரீராம்கிட்ட போய் உட்கார வச்சா நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கும் மோட்டிவேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுறாங்க. அப்போ இந்த லெவலுக்கு நான் வரத்துக்கு காரணம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்களாம் நினச்சி பண்ணல. நான் பண்ணுறேன் இந்த வேலை, எனக்கு வழி இருந்தது, நான் பண்ணேன், யாரும் இல்லை, நான் பண்ணுறேன். இன்றைக்கி தேடி வராங்கன்னா அந்த எஃபெக்ட்டுக்காண்டி தான் நடக்குது. அப்போது மனசில் எனக்கும் தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. வாழ்க்கையில் யாருக்கும் இல்லாமல் இருக்காது, எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் ஒரு தாழ்வு மனப்பானம் வந்துட்டு போவோம். அந்த சைத்தான் வந்து நம்மளுக்குள்ளே வந்துட்டு தான் போகும். அதை மீறி நம்ம எப்படி வெள்ளறோம், அதை மீறி நம்ம என்ன செய்கிறோம், அதை மீறி நம்ம எப்படி அவுட்புட் கொடுக்குறோம், அதை மீறி நம்ம எப்படி ஜெயிக்கிறோம். வலிக்கும், எனக்கு இந்த எலும்பு உடஞ்சி இந்த கை இன்னும் என்னால் கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன், இருந்தாலும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நான் வந்து ஜெயிச்சே தீருவேன், ஜெயிச்சுட்டேன் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அப்போ இன்னும் எஃபெக்ட் போட்டால் தான் அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஸ்டேஜ்னு அந்த கோல்னு ஒன்று இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி உட்காந்து யோசிக்க மாட்டேன், இன்றைக்கே நடக்கணும், இன்றைக்கே செய்வேன், இன்றைக்கே ஜெயிச்சிருவேன் அப்படிலாம் இல்லை. செய்ய வேண்டியது டெய்லி நான் பண்ணணும். எடிட்டிங் நான் டெய்லி பண்ணணும், டெய்லி வீடியோ எடுக்கணும், டெய்லி அப்லோட் பண்ணணும், இந்த வேலையை நான் கரெக்டாக பண்ணணும். எல்லா வேலையும் விட்டுட்டு லைஃப்பில் சம்பாத்தியத்தில் எவ்வளோ சம்பாத்தியம் எனக்கு இப்போ வந்தாலும், எனக்கு வேலை செய்கிறதுக்கு கூப்பிட்டாலும் திரும்ப இதை நான் செய்யறதுக்கு முக்கியமான காரணம் லைஃப்ல சில பேருக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்கணும், சில பேருக்கு கிடைக்கல, அதுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த விஷயம் தான் நோக்கி போறேன். இதை பார்க்குறவங்க தப்பா நினைச்சாலும் சரி, இவனுக்கு தேவையில்லாத வேலை செய்யறாங்கன்னு நினைச்சாலும் சரி, ஏன்னா இது யாரோ ஒருத்தவங்க இனிஷியேட் பண்ணணும், யாரோ ஒருத்தவங்க சொல்லணும், யாரோ ஒருத்தவங்க இதை வந்து கொடுத்தாதான் உலகத்துக்கு சேரும். இந்த யூனிவர்சல் சொல்லுறது நான் செஞ்சிட்டு இருக்கேன், இது என் வேலை, கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் நான் செய்வேன்றதுக்கு முக்கியமான காரணம் எனக்குள்ள ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த பச்சின்னு சொல்லுவாங்கல்ல, செய்டான்னு டெய்லி நைட்டை அடுத்ததுக்கு அப்புறம் காலைல எந்திரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அடுத்து இன்னைக்கு என்ன செய்யணும் தோத்தேன்னு வரும். சில விஷயங்கள் எனக்கு வந்து வியூஸ் இல்லாமல் இருக்கும், சப்ஸ்கிரைபர் மைனஸ் ஆகிட்டு தான் இருக்கும். திருப்பி நான் செஞ்சுட்டு இருக்கேன். வேலைன்னா நினைக்காம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்வோம். இது வந்து யூடியூப் மாத்திரம் இல்லை, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையும் உங்கள் எஃபெக்ட் தான் மெயின். நீங்கள் இன்றைக்கி அந்த ஸ்டெப்பை மாத்திரம் பார்க்கணும். லைஃப்பில் வந்து பல ஸ்டெப் இருக்கும், 10 ஸ்டெப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஒழுங்காக கரெக்டாக அந்த டைம்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பை கரெக்டாக எடுத்து வைப்பீங்க. இப்படியே நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது தான் அந்த லாஸ்ட் ஸ்டெப் போவீங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதான் நடக்கும். இன்றைக்கி சிவாஜி கணேசன் தேவர்மன்ல சொல்கிற மாதிரி, விதை நான் விதைச்சது, அறுவடை யார் பண்ணுவா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு என்னோட வேலை விதைக்கிறது, என்னோட வேலை இந்த வீடியோ கொடுக்கறது. இதை நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கும், வரலாறு இருக்கும்போது என்னை வந்து இன்னைக்கு வந்து சில பேர் நீங்கள் வாழ்ந்தோம் செத்தோன்றதோட இருந்தான் செத்தான் வேலை செஞ்சால் நடத்தினா எல்லாமே தெரியணுன்றக்காண்டி இந்த விஷயம் நான் செய்கிறேன். அப்போ லைஃப்பில் நம்மளுக்கு கூட ஒரு கோல் இருக்குது, அந்த விஷன்ஸை நோக்கி போங்க. பணம் ரொம்ப முக்கியம், பணமும் தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. வேலை செய்யாமல் கஷ்டப்படாமல் வலிக்காமல் எதுவுமே கிடைக்காது, எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சேராது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு செஞ்சுருங்க. அது சின்னதோ பெருசோ, சோம்பேறித்தனம் இல்லாமல், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாமல், தாழ்வு மனப்பம் இல்லாமல் உங்களையே நீங்கள் நம்புங்க. லைஃப்பில் நீங்கள் உங்களை நம்பாத வரைக்கும் யாரும் நம்ப மாட்டோம். உங்களை நீங்கள் நம்புனீங்கன்னா, நான் என்னை நம்புகிறேன் அதனால என்னை உலகம் பார்க்குது, நான் நம்பலைன்னா உலகம் என்னை பார்க்காது, இதுதான் உண்மை. கண்ணாடி போலன்னு தான் நான் உங்களை எல்லாத்தையும் நான் கண்ணாடி போல பார்க்குறேன். இன்றைக்கி நான் ஒழுங்காக பேசுகிறேன், நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி தான் நான் ஜெயிப்பேன்னு நம்புகிறேன்,
நான் தோத்தாலும் எந்திரிப்பேன்னு நம்புகிறேன். இன்னைக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வியூஸ் வரலான்னு பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் வரலானும் திருப்பி வரும். திருப்பி இருந்த மாதிரி திருப்பி ஒரே நாளில் எனக்கு வரும். ஒரு பாட்டில் எந்திரிச்ச மாதிரி எனக்கு ஒரே நாளில் டவார்னு எனக்கு வந்து வியூஸ் ஏறின மாதிரி அது ஏறும். அது எந்த வீடியோன்னு தான் எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இது எதுவும் ட்ரெண்டிங்லாம் நான் எதுவும் எடுத்து பண்ணல. எனக்கு தோணுது இந்த நேரத்தில் இது செய்யணும், சொல்லணும், இந்த நேரத்தில் யாருக்காவது யூஸ் ஆகும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்ன்றக்காண்டி இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இதுதான் என் முயற்சி. இதை பார்க்குறவங்க பார்க்கட்டும், பார்க்காதவங்க போட்டும் அப்படின்றது எண்ணம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு யாருக்கு தேவையோ அதை ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனால் லைக் பண்ணிங்கன்னா பல பேருக்கு இது தேவையான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்களுக்கு போய் சேரணும்னு என்னோட ஆசை. நீங்கள் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள், அவங்களுக்கு சேர்ற மாதிரி பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.